நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இட்டாண்ட ஒலி மினிஸ்ட்ரி வழியாக கர்த்தருடைய ஓய்வு நாளிலே கர்த்தருடைய வார்த்தை தரும்படி கர்த்தர் சாயந்திரக்காய் அவரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாள் கர்த்தருடைய பரிசுத்த ஓய்வு நாள். ஹல்லேலூயா, ஆமென். இந்த நாளில் கூட நாம் பார்க்க போகிறோம், வியாதி உள்ளவர்கள் ஆமென் க்ளோரி ஆண்டவரை கொண்டு வந்து ஆமென் சுகமாகி ஆமென் விடுதலை பெற்றுக் கொள்கிறார்கள். வியாதி உள்ளவர்களுக்கு ஞான ஸ்நானம் ஆமென் கொடுக்கலாமா? வியாதியோடு கூட படுத்தப்படையில இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆமென், இல்ல வியாதி இருக்கிற பெரியவர்களுக்கு, இல்ல வியாதியில் இருக்கிறவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கலாமா? ஹல்லேலூயா, நிச்சயமாய் கொடுத்துதான் ஆக வேண்டும். ஆமென் க்ளோரி. முதலாவது நாம் பார்க்கும் பொழுது யாத்திராவும் 20வது அதிகாரத்துல தேவனாகிய கர்த்தர் நமக்கு 10 கட்டளைகளை தேவனாகிய கர்த்தர் அவர் கொடுத்திருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டு அருமையான சகோதரி, உங்க பிள்ளை வியாதியில் இருக்கலாம். ஆமென் க்ளோரி. வியாதி இல்லாத வீடுகள் இல்ல. ஆமென் க்ளோரி. நல்லா இருக்கிற நாம கூட சரீரத்துல பலப்பட்டு ஆமென் விழுகிறோம். அந்த வியாதிக்கு ஆமென் மரிக்கிறவருக்கும் மெடிசன் கொடுக்குறாங்க. சில வியாதிக்கு 3 weeks இல்ல 2 months இல்ல 1 year, இப்படி இந்த வியாதிக்கு இந்த டேப்லெட் எடுத்துதான் ஆகணும்னு சொல்றாங்க. ஏதோ ஒரு விடுதலை. ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் விடுதலையை ஆமென் மருத்துவத்தின் மூலமாய் நம்ம எடுக்க முடியாது. ஆனால் வியாதி உள்ளவர்களுக்கு ஆமென் ஜோரி எப்படி நாம் சுகத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும்? டாக்டரால கைவிடப்பட்டாச்சு, இனி அவர்களை சுகப்படுத்த முடியாது. இல்ல படுத்தபடிக்கையா இருக்கிறாங்க, இல்ல வியாதி உள்ள பிள்ளைங்க, ஊன்ற பிள்ளைங்க, ஆமென் திக்குவாய் பிள்ளைங்க, பேச முடியாத பிள்ளைங்க, கட்டுண்டவர்களோடு இருக்கிற பிள்ளைங்க, பிசாசின் பிடியில் சிக்கி இருக்கிற பிசாசு பிடித்த பிள்ளைங்க, பிசாசு பிடித்தவர்கள். அல்லேலூயா. இல்ல பிள்ளைகளுக்கு மாந்திரிகம் பில்லி சூனிகளை வைத்து அந்த பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிறாங்க. அல்லேலூயா. இல்ல ஆமென் கணவன் மனைவிக்கு, தாய் தகப்பனுக்கு, உறவினர்களுக்கு ஏதோ ஒரு சூழ்ச்சினாலே வலவரிச்சு அவர்களை என்ன செய்றாங்க? கர்த்தரிலிருந்து பிரித்து கர்த்தர் மேல் நம்பிக்கை உடைத்து கர்த்தரை விசுவாசிக்காதபடி உலகத்தின் மீது இச்சைகளில தள்ளி அவன் ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைக்கிற மாந்திரிகள் பில்லி சூனியத்தினாலே அவன் இன்றைக்கு ஏராளமான வித்தைகளை செய்து ஒரு குடும்பத்தை சீரழிக்கிறார்கள், ஜனத்தை சீரழிக்கிறார்கள், தேவ ஜனத்தை அவர் கட்டளைக்கு விரோதமாய் வழி தவறி போக செய்கிறார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு ஏராளமான காரணங்கள் உண்டு. ஆமென். நாள்பட்ட வியாதி, நாள்பட்ட ஆமென் வருட கணக்குல ஆமென் ஆயுசு முழுக்க இருக்கிற வியாதிகள், வியாதிகள், ஆமென் சரீர உடல் ஊனம், ஆமென் க்ளோரி ஏதோ ஒன்று கட்டுண்டவர்களாய் இருக்கிற வியாதி உள்ளவர்களுக்கு, அது வியாதியுள்ள பிள்ளைகளுக்கு, பிள்ளைகள்னா குழந்தைகள் இல்ல, ஆமென் க்ளோரி வளர்ந்த பிள்ளைகளுக்கு, இல்ல புத்தி சுவாதீனமான பைத்தியமா இருக்கிற பிள்ளைகளுக்கு, மந்த புத்தி வாய் பேசாத பிள்ளைகளுக்கு, ஓமையான பிள்ளைகளுக்கு, இவர்களை யாருமே ஆமென் கண்டுகொள்வதில்லை. அல்லேலூயா. அவங்க வேஸ்ட், அவ்வளவுதான். அவங்க மறிச்சு அவங்க ஏதோ சாப்பிடுறாங்களா, அவங்களுக்கு தேவையான கொடுத்துட்டு அப்படியே அவங்க மறிச்சு அப்படியே அம்போன்னு விட்டு போயிடுறாங்க. ஏன் இதுல தாய்மார்களே அப்படி விட்டு வச்சிருக்காங்க பிள்ளைகளை தூக்கிட்டு வந்து ஆண்டவரிடத்துல கண்ணீரோடு கதறுகளுக்கு அந்த பிள்ளைக்கு, குழந்தைக்கு, தான் பெற்ற பிள்ளைக்கு ஆமென் ஞானஸ்நானம் கொடுக்கணும் அப்படிங்கிற உணர்வு இல்லாமல் அப்படிப்பட்ட அற்பமா இருக்கிறவங்க அசட்டப்படப்படி இனி அவங்களால ஒரு பிரயோஜனம் இல்லை. இனி என் பார்வைக்கு அவங்களால எழுதி எதுவுமே உடனே நான் செய்ய முடியாது. என்னுடைய தகுதிக்கு அவன் என் திராணிக்கு நான் எல்லாம் பார்த்துட்டேன். அவன் டாக்டர்கிட்ட கொண்டு போயிட்டேன், டாக்டர்லே முடியாது. இப்ப உடல் ஊனமாயிடுச்சு, இல்ல பேச பிள்ளைங்க அவன் ஒன்றுமே முடியாது. அவங்களுக்கு ஹெல்த் சரி ஏதோ ஒரு குறை இருக்கு. அவர்களுக்கு போய் என்ன செய்ய முடியும்? அவங்களுக்கு எப்படி போய் ஞானஸ்நானம் கொடுக்க முடியும்? அவங்களுக்கெல்லாம் ஞானஸ்நானம் கொடுக்கறதுக்கு யார் இருக்கிறாங்க? எங்கோ 1-2 பேர் ஊழியக்காரர்கள் நல்ல இதயத்தோடு கூட இருக்காங்க. ஞானஸ்நானம் எப்படி கொடுக்க முடியும்? இவங்க கொடுப்பாங்களா? இவங்க எல்லாம் இப்படியேதான் இருக்கணும், அப்படியே மறிச்சு போகட்டும், கர்த்தருடைய சமூகத்துல குழந்தைகளாம் போய் சேரும் அப்படின்னு சொல்லி நிறைய தாய்மார்கள் ஒரு எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறாங்க, சகித்து கொண்டுதான் இருக்கிறாங்க. ஏன்னா அப்படிப்பட்டவங்களை நான் கொடுத்து அவங்களை வந்து இப்படி ஒரு வியாதியில் இருக்கிறதுக்கே இயேசுதான் கொடுத்தாரு வியாதி. இவ்வளவு நாள் பார்த்துட்டு இருக்கிறார், ஒரு கண் இல்லையா, அவன் சுகத்தை கொடுத்தாதான் என்ன அப்படின்னா சொல்லி நம்பிக்கை வைத்து இருக்கிறாங்க.
அல்லேலூயா. இவங்க இங்கேயே இவங்களுக்கு நிம்மதி இல்லை, இவங்களுக்கு இந்த உலகத்துல இவங்களுக்கு இங்கேயே நிம்மதியான ஒரு வாழ்க்கை இல்லை, ஜீவன் இல்லை. இவங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கறதுக்கு ஞானஸ்நானம் வேலையா, நான் அதற்கெல்லாம் போய் நான் முயற்சி எடுக்கணுமா அப்படின்னு சொல்லி தயங்கி அமே க்ளோரி பிள்ளைகளையோ வயதானவர்களையோ அமே பொறுப்பெடுக்காம அவர்களை பாதுகாக்காம அல்லேலூயா அப்படியே கைவிட்டு எத்தனையோ பேர் மரிச்சு போயிருக்கிறாங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான சகோதரியே அல்லேலூயா, உடைய பிள்ளைகள் நாள்பட்ட வியாதியில இருக்குதான். காரணம் என்ன? அமே தேவனாகிய கர்த்தரிடத்துல அந்த பிள்ளையை ஒப்பு கொடுக்க வேணும். 8ஆம் நாள்ல விருத்த சேதனம் பண்ணாங்க பழைய ஏற்பாடுல ஒரு பிள்ளை பிறந்து. அமே இன்றைக்கு நீங்களும் நானும் பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் ஆலயத்துல ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டுமா கொடுக்க கூடாதா? நிச்சயமாய் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா க்ளோரி. ஏன் அப்படிப்பட்டவர்களுக்கு ஏன் ஞானஸ்நானம் கொடுக்க கூடாது? ஏன் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க மாட்டீங்க? ஏன் அவங்க அற்பமா நினைக்கிறீங்க? அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பதற்கு இன்றைக்கு அமே வியாதி உள்ள பிள்ளைகள் இருக்குங்களா? அமே எங்க வீட்டுல இருக்குதா? முதலாவது அமே க்ளோரி, நாம் ரட்சிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. இந்த வியாதி எதனால வந்தது? இந்த பிள்ளை மறிச்சுனா இன்னைக்கு பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தமாகுமா? எப்படி சொந்தமாகும்? கர்த்தரிடத்தில் கொடுக்காத அந்த பிள்ளை, கர்த்தரிடத்தில் கொண்டு போய் அமே ஞானஸ்நானம் எடுக்காத அந்த வியாதியஸ்தர்கள் அமே க்ளோரி, அவர்களுக்கு எப்படி தேவனுக்கு சொந்தமாக முடியும்? ஞான ஸ்நானம் என்றால் என்ன? ஞானம் வந்த பிறகு எடுக்கிற ஸ்நானம். இவங்களுக்கு தான் ஞானமே இல்லையே, புத்தியும் இல்லை ஞானமும் இல்லை. இவங்களுக்கு எங்கிருந்து ஞானமும் புத்தியும் வந்து இவங்க எப்ப போய் ஞான ஸ்நானம் எடுக்கிறது? அல்லேலூயா. அவள் ஞானமும் புத்தியும் இல்லாமல் போவதற்கு காரணம் என்ன? ஒருவேளை பிள்ளைகளா இருந்தா தாய் தகப்பனா இருக்கலாம், இல்ல அவர்கள் முற்பிதாக்கள் செய்த பாவத்தினால இருக்கலாம். அல்லேலூயா. இல்ல நடுவுல வந்து வியாதிவந்தமா படுத்துபடிக்கை ஆனதுனால அவர்களை ஞானஸ்நானம் கொடுக்காமல் அவளை அப்படியே மறித்து போவதற்கு ஏன்? அதுக்கு கூட போய் அமே க்ளோரி அல்லேலூயா ஆலயத்துல கொண்டு போய் அவளை அவங்க ஆத்மாவை அமே க்ளோரி ரட்சிக்கணும், நித்திய ஜீவனுக்கு தகுதிப்படுத்தணும், தேவனுக்கு சொந்த பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கணும், நம்ம முயற்சி இருக்கணும் அப்படின்னு ஒரு உணர்வு இல்லையே. அல்லேலூயா க்ளோரி. அங்கே திமிர்வாதக்காரன மார்க் 3ஆவது அதிகாரத்துல நாம் பார்க்கிறோம். ஆமென் க்ளோரி. திமிர்வாதக்காரன அங்க கொண்டு வந்து அங்க 4 பேர் அந்த திமிர்வாதக்காரன என்ன செய்யறாங்க? கொண்டு வந்து மார்க் 2ஆவது அதிகாரம் 3ஆவது வசனம், 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். அல்லேலூயா. அங்க ஆண்டவரிடத்துல கொண்டு வந்து அந்த வீட்டோட மேற்கூரையை பிரித்து உள்ள அப்படியே அனுப்பி ஆமென் அவனை எப்படியாவது விடுதலை ஆக்கும்னு நினைச்சாங்க. இதை கேட்டுக்கொண்டு அருமையான சகோதரனே சகோதரியே, உங்க பிள்ளைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும். வியாதி உள்ள ஒரு பிள்ளைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும். ஏன் என் பிள்ளை இப்படி இருக்குது? ஏன் என் பிள்ளைக்கு விடுதலை இல்லை? எதனால இல்லை? ஏன்னா அவருடைய பிள்ளைகளா ஒப்பு கொடுக்காதனாலதான், அவருடைய பிள்ளையா கொடுக்காதனாலதான். அல்லேலூயா. இன்றைக்கு உங்க பிள்ளைகளை ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு வியாதி உள்ளவங்க பிள்ளைகளை கொண்டு போய் ஞானஸ்நானம் கொடுத்து பாருங்களேன், கர்த்தர் சகல கட்டுகளையும் அவிழ்த்து ஆண்டவர் விடுதலை செய்வார். அல்லேலூயா. ஆமென். இங்க பாருங்க, அங்க திமிர்வாதக்காரனை கொண்டு வரும்போது அவன் கொண்டு வந்து தேவன் அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு, இன்றைக்கு உங்க பிள்ளைகளுக்கு நீங்க இன்றைக்கு முடிவெடுங்க, என் பிள்ளை இப்படி ஆமென் புத்தி சுவாதனமாய் மந்த புத்தியோடு கூட உடல் ஊனமற்ற பிள்ளைகள் ஆமென் இவங்களுக்கெல்லாம் நான் கொடுத்து என்ன ஆக போகுது? அல்லேலூயா. ஆமென். கேர் எடுக்காம விட்டுறீங்க. ஆமென். ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, என்னுடைய பாவத்தின் நிமித்தமாய் அல்லேலூயா உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. திமிர்வாதக்காரனுக்கு சொல்ற உன் பாவங்கள் தீராத வியாதி, தீராத பிசாசு இப்படி துரத்திக்கிட்டே இருக்குது, பலவீனப்படுத்திக் கொண்டே இருக்குது. இப்படிப்பட்ட வியாதி உள்ள பிள்ளைகள் அல்லேலூயா அமாவாசை பௌர்ணமி இப்படிப்பட்ட நாட்கள் எல்லாம் இத பொல்லாத ஆவிகள் வந்து பிள்ளையை வெடித்து வாட்டி அலகழிக்கிறது எத்தனையோ பேர் சொல்கிறது நாம் காண்கிறோம். வருது இந்த வியாதி இருக்குது, இந்த சரீர ஊனம் மாந்திரிக பில்லி சுனித்து வைத்து இப்படி பிள்ளைகளை கட்டி என்ன செய்யணும்? பிசாசு வந்து இப்படி ஒரு வியாதியை கொடுத்து இப்படி மரணப்படுக்கீங்களே, இப்படி நாள்பட்ட ஒரு பலவீனத்துல இப்படி வைத்திருக்கிறது என்றால் படுத்த படுக்கையா இருக்கிற அந்த பிள்ளை கொண்டு போய் ஆண்டவரே உங்க கையில ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி தாய் தகப்பன் உறவினர்கள் எடுத்துக்கொண்டு அந்த பிள்ளையோ அல்லது கொண்டு போய் அவர்களை அசட்டை செய்யாதபடி, அவளை அற்பமாய் நினைக்க
நினைக்காதபடிக்கு உங்களுக்கும் எனக்கும் அற்பமாய் இருக்கலாம். ஆனா தேவனுடைய பார்வையிலே அந்த வியாதி உள்ள பிள்ளை அவருக்கு மகன் இன்றைக்கு வரைக்கும் ஒப்புக்கொடுக்கல. அதனாலதான் சத்துரு என்னுடையது, சரீரம் என்னுடையது அமே வந்து அந்த பிள்ளைகளை வியாதியை கொடுத்து அடித்து பலவீனப்படுத்தி அந்த வியாதி தங்குகிற இடமாய் அந்த சரீரத்தை அவன் ஆளுகை செய்கிறான். அல்லேலூயா. உங்க பிள்ளைகளை உங்க பிள்ளைங்க வியாதியா இருக்குதான் அசட்டியா விட்டுடாதீங்க. அல்லேலூயா. மறிக்கிறதுக்கு விட்டுடாதீங்க. நம் தேவனாகிய கர்த்தர் சரீரத்துக்கும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிற தேவன் என்பதை விசுவாசித்து அவங்க 4 பேருடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாத காரனை நோக்கி என்ன சொன்னாரு? மகனே, அல்லேலூயா, அடே பொல்லாதவனே அப்படின்னா சொன்னாரு. எப்படிப்பட்ட பாவத்தை நீ செஞ்சிருக்கிற? க்ளோரி. இன்னைக்கு எத்தனை பேர் அவங்க செஞ்ச பாவத்தெல்லாம் ஜெபம் பண்ணி கண்டுபிடிச்சு அவங்கள அப்படியே குற்றமடிச்சு நீங்க செஞ்சீங்களே அப்படின்னு அதுல ஒரு சந்தோஷம். அல்லேலூயா. அந்த பாவம் விடுதலைக்கு ஏதுவா இருந்தா சொல்லுங்க. இதை சொல்லி நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. ஜெபம் பண்ணும்போது சில ஆழங்கள் தெரியுதா அப்படியே அமைக்க வைங்க. அவங்கள சொல்லி நம்மளுடைய வல்லமை வரங்கள் எல்லாம் எப்படிப்பட்டது என்று சொல்லி அப்படியே சொல்லி உங்களை நம்மை மகிமைப்படுத்திக் கொள்ள கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன அழகா அங்க அவருடைய முகம் சுளிக்காம படுத்து கிடக்குன்னு பார்த்து என்ன சொன்னாராம்? மகனே, க்ளோரி, மகனே. ஒரு ஆலயத்துல ஜெபிக்க லைன்ல நின்ன ஒரு மகளை பார்த்து அந்த ஊழியக்காரன் சொல்றாரு, எவ்வளவு பாவம் நீ செஞ்ச, நீ என்ன பாவம் செஞ்சேன்னு நான் சொல்லட்டுமா? இப்படி சொன்னா யாராவது வருவாங்களா? அல்லேலூயா. எப்படி அந்த ஆத்துமாவை காத்துக்கொள்ளணும், அந்த ஆத்துமாவை எப்படி தக்க வைத்துக் கொள்ளணும்? க்ளோரி. எல்லாரும் தான் பாவிகள். அவனுடைய பாவத்தை அறிஞ்சிட்டு அந்த பாவத்தை சொல்லி அவங்க அவமானப்படுத்தி கையில மாட்டிக்கிட்டாங்க. அவங்க ஆழங்கள்லாம் தெரியும். அவங்க என்னெல்லாம் பேக்ரவுண்ட் என்ன அந்த பாவத்துல, மறைமுக பாவத்துல, ரகசிய பாவத்துல எங்கெல்லாம் போய் லாக் ஆயிருக்காங்க. க்ளோரி. இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு நாம் ஜெபிக்கல. ஜெபிக்கும் பொழுது தேவன் காண்பிக்கிறதுக்கு எதுக்கு என்ன? அவர்கள் எந்த கட்டுகளோடு இருக்கிறதுனால இங்கே சுகம் இல்லை என்பதை காண்பிக்கிறதுக்காகத்தான் அங்க தேவனாகிய கர்த்தர் நமக்கு காண்பிக்கிறார். காண்பிக்கப்பட்ட அந்த கிரிகளை அழிக்கும்படி நாம் முழங்கால் போட்டு ஜெபிக்க வேண்டும். தேவனுக்கோடு கூட அந்த இடத்துல மன்னியும் இதை கட்டிருந்த விடுதலையாக்குவதற்கு இந்த கிரி இருக்கக்கூடாது என்று சொல்லி நாம் ஜெபித்து அங்க விடுதலையை வாங்கி கொடுக்கிறோம்னா சத்தியத்தின் மூலமாய் அந்த பாவத்தை அறிந்து அதற்கு விடுதலையாகக்கூடிய சத்தியத்தை போதித்து முகம் சொல்லிக்காம ஆலயத்திலிருந்து ஓடிடாம விரட்டிடாம கடினமாய் உபதேசித்து அவளை வேதனைக்குள்ளாக்காதபடி க்ளோரி அவளை ஆற்றி தேற்றி அன்பு செலுத்தி ஆலயத்தில் உட்கார வைத்து க்ளோரி ஒரு டம்ளர் காஃபி கொடுத்து அல்லேலூயா அவளை ஆதரித்து ஏற்கனவே நோய்பட்டு வியாதிப்பட்டு நொடுங்கி போய் எவ்வளோ இருதயத்துல வேதனை இருக்கும். அப்படிப்பட்டவங்களை அரவணைச்சு ஒரு வார்த்தை நல்ல ஆண்டோடைய வார்த்தையை சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம்னு சொல்லி ஒரு கப் காஃபி கொடுத்து பாருங்களேன். நிச்சயமா ஆண்டோடைய ஆலயத்தை வருவாங்க, நேசிப்பாங்க. எனக்கு ஏன் அப்படி வர்றதில்லை? க்ளோரி. அப்படியே வேதனை உண்டாக்குற வார்த்தைங்க. ஏற்கனவே பாவம் செஞ்சதுனால தான் இப்படி ஒரு வேதனை இருக்குது. அல்லேலூயா. ஆண்டவர் அங்க என்ன செஞ்சாரு? ஒரு பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. முதலாவது இந்த திமிர்வாதம் போகணும்னா, இந்த வியாதி போகணும். அதுக்கு முன்னாடி கிரியை செஞ்ச அந்த பாவம், இவன் செய்த பாவத்தை நீக்கிறதுக்கு இவனுக்கு மன்னிப்பு வேணும், மன்னிப்பு பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. மன்னிப்பு பெற்றுக்கொண்டாதான் நமக்கு சுகம் கிடைக்கும். அல்லேலூயா. அப்ப என்ன அவன் பாவம் செஞ்சான்? அவன் என்ன அவன் மறைச்சிடலாம். 4 பேர் சுமந்து கொண்டவங்க இவன் நல்லவன் அவன் நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனால் அவன் செய்த அந்தரங்கமான பாவங்கள், மறைமுகமான பாவங்கள், ரகசிய பாவங்கள் எந்தோ ஒண்ணு செஞ்சுட்டு இருக்கிறான். இப்படி படுத்துபடியா இருக்கிறவனுடைய பாவத்தை கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக மறைக்கவே முடியாது. என்னதான் ஏதேன் தோட்டத்துல நீ ஆண்டுடைய மகன், என் செல்ல மகன், அவன் எனக்குள்ள கர்த்தருடைய ஆவி இருக்குது, என் சரீரம் கர்த்தர் உண்டாக்குனது. க்ளோரி. நான் பாரு எவ்வளவு தேவனுடைய பிள்ளையா அவர் தோட்டத்துல இருக்கிறேன்னு பெருமிதமாய் சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் க்ளோரி தேவனுடைய ஆவினால நிரப்பப்பட்ட
பிள்ளைகள் கர்த்தருடைய தோட்டத்தில் அவர் அவமானப்படுத்தினாங்களா? ஆமென். குளோரி. நிர்வாணமாய் நின்றார்களே, யார் ஓடி வந்தது? சர்ப்பம் வந்தது, மாமா போத்திக்கோ போத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தேவன் தானே செஞ்சாரு. ஆட்டுக்குடி தோலினாலே ரத்தத்தை குளோரி ரத்தத்தினாலே அவரை இடுப்புல அவர் சுற்றி மறைவான் நிர்வாணத்தை அவர் மூடினார். அல்லேலூயா. அன்றைக்கு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் பிதாவாகிய தேவன் தன் சொந்த குமாரனை அங்கே பலியாக்கினாரே அடையாளமாய். அல்லேலூயா. அவர் ரத்தம் நமக்குள்ள இருக்கிறதுனாலதான், கிருபை இருக்கிறதுனாலதான் அங்கே மன்னிப்பு பெற்றுட்டோம். அல்லேலூயா. இரக்கத்தை நம்ம பெற்றுட்டோம். அந்த இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஏதேன் தோட்டத்திலே ஏவாள் சொல்லுற சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. ஆண்டவர் முன்பாக உண்மையை நம்ம ஒத்துக்கிட்டோம்னா, நான் ஏன் பாவம் செஞ்சேன், நான் எதனால பாவம் செஞ்சேன், ஸ்ட்ரெயிட்டா ஆண்டவரே நான் பாவி. ஆமென். தேவனாகிய கர்த்தர் யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்துல அவர் கொடுத்திருக்கிற 10 கட்டளையை வாசிச்சு பாருங்களேன். ஒவ்வொன்றா தொட்டு பார்க்கும்போது எதில் நான் இடறிக்கிறேன் அப்படின்னு வரும்பொழுதே ஆண்டோடத்துல ஆமாண்டவரே நான் செஞ்சுட்டேன்னு சொல்லி கண்ணீர் விட்டு அவரிடத்துல சொல்லிடுங்க. நம்ம என்ன மனுஷட்டியா போய் சொல்றோம்? மனுஷன்கிட்ட போய் நான் இதை செஞ்சேன், நான் இதை செஞ்சேன். மனுஷன்கிட்ட போய் பாவ அறிக்கை செய்யாதீங்க. ஆண்டவரே எது வேணா, ஆண்டவரே நான் இதை செஞ்சுட்டேன், இதை நான் பேசிட்டேன், இப்படி கெட்ட வார்த்தை பேசிட்டேன், இப்படி ஒரு வேசித்தனை செஞ்சுட்டேன், விபசாரம் செஞ்சுட்டேன், கொலை செஞ்சுட்டேன், களவு செஞ்சுட்டேன், உண்மை மறந்துட்டேன், ஏற்றுக்கொள்ளல. குளோரி. நீ தேவனிடம் நான் மறுதளிச்சுட்டேன். மந்திரங்களும் சூனியங்களும் நான் போயிட்டேன், அதுல இருக்கிற எல்லாம் 10 மீறிட்டேன் அப்படின்னு லிஸ்ட்ல இருக்கிறவங்க எதுவா இருந்தாலும் சரி அந்த அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. பிதாவாகி தேவன் கொடுத்த கட்டளைகள் என்னன்னு வாசிச்சு பாருங்க. அப்ப அதை வாசிச்சு பார்த்தா சத்தியத்தை நீங்களும் நானும் அறிந்து கொண்டோம். அறிந்து கொண்ட நமக்கு தோட்டத்தில் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டிய ரத்தம் நமக்கு கிடைக்க வேண்டுமானால் பிதாவாகிய தேவன் குமாரன் மூலமாய் தான் நமக்கு நியாயத்திற்கு உண்டாகும். அப்ப குமாரன் நமக்கு சிந்திருக்கிற ரத்தம் நமக்கு கிருபையும் மன்னிப்பையும் தரும் என்று இயேசுவே மெய்யான தேவன் என்று சொல்லி நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது தேவனாகிய கர்த்தர் என்ன செய்யறாரா? கிருபை அளிக்கிறார். அல்லேலூயா. அப்ப அந்த திமிர்வாத காரனை தேவனாகிய கர்த்தர் உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அங்கே ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று நான் உனக்கு சொல்லுகிறேன் என்றார். முதல்ல அவனுடைய பாவங்களை மன்னித்து அடுத்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நீ வீட்டுக்கு போ அங்க சொல்றார். அவரே மன்னிக்கிறதுக்கு தேவன், அவரே தேவன். அவராலே அன்று நமக்கு எங்கேயுமே விடுதலை கிடைக்காது. எந்த மந்திரம் சூனியத்திலும் போய் நமக்கு விடுதலை பெற்றுள்ள முடியாது. தீராத ஒரு வியாதி நம் பிள்ளைகளுக்கு இருக்குதுன்னா அங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? பிதாக்களுடைய அக்கிரமங்கள். இங்க திமிர்வாதக்காரன் அவனுடைய பாவத்தின் நிமித்தமாய் கர்த்தருக்கு முன்பாக தெரியாதா? இந்த பிள்ளை ஏன் சுகமாகாம இருக்குது? ஏன் என் கணவன் சுகமாகாம இருக்கிறாரு? ஏன் என் மனைவி சுகமாகாம இருக்கிறா? ஏன் இந்த வியாதி இன்னும் போகாம இருக்குது? ஏன் இப்படி ஆயுசு வரைக்கும் இருக்குது? காரணம் என்ன? இன்னும் நம்மை நாமே தாழ்த்தி சீர்படுத்திக் கொள்ளாமல் இருப்பதுதான். இன்னைக்கு மனுஷன் முன்பாக நம்ம மறைச்சிடலாம். கர்த்தருக்கு முன்பாக வரும்பொழுது ஒன்னே நம்ம சொல்லிடணும், இல்லைன்னா அவர் சொல்லிடுவாரு. நம்ம ஆண்டவர்கிட்ட இருக்கிறது அதுதான் அழகு. நம்மளா போய் நம்ம சொல்லுமா பிரச்சனை இல்லை. அவர் சொல்லிட்டாருன்னா ரொம்ப கேவலப்பட்டு போயிடும். உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. வாழ்கிற நாட்கள் எல்லாம் பார்த்து என் பாவத்தை மன்னிவிட அறிக்கிட்டு இருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காரு. வேற எதிர்க்க உன் பாவம் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லும் போது எவ்வளவு வேதனை. நம்ம தேவனத்துல ஒவ்வொரு நாளும் பாவை அறிக்கை செய்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஏன் தீராத வியாதி, ஏன் தீராத ஒரு சாபம் அப்படி இருக்குதுன்னா ஏதோ ஒரு பாவத்தை தேவன் கொடுத்த கட்டளைக்கு விரோதமாய் தொடர்ச்சியாய் அவன் முற்பிதாக்கள் அதை செய்து கொண்ட உடனடினாலே பிள்ளைகள் மீது குளோரி ஏதோ ஒரு குடும்பத்துல இந்த ஒரு சாபம் நிற்கிறது. அல்லேலூயா. குளோரி. பாவம், குற்றம், அக்கிரமம், துணிகரம், மீறுதல், இது எல்லாம் கடைசியில மீறுதல். நான் இப்படிதான் நான் செய்வேன், நான் துணிகரமா நான் செய்வேன். குளோரி. என்ன கவனிங்க, துணிகரமா நான் செய்வேன்.
நான் மீறுதல் செய்ய மாட்டேன். மீறி தன் கையை நீட்டி மீறி அந்த கனியை பறித்தால், புசித்தாள், தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். பாவம் பிரவேசித்தது, நிர்வாணியாய் நின்றாள். இன்னைக்கு நாம் துணிகரமாய் இது எனக்கு பிடிச்சிருக்குது நான் செய்வேன், எனக்கு பிடிச்சிருக்குது நான் செய்வேன், நீ என்ன கேட்கறது, கர்த்தர் என்ன கேட்கறது, இப்படி துணிஞ்சு போய் செய்கிற பாவத்து நிச்சயமாய் தண்டனை நிச்சயம். என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா நிச்சயமாய் நியாயத்திற்கு வரும். அல்லேலூயா. அப்ப பிள்ளைகள் வியாதி, மரணம், சாபம் இப்படி வெளியிறங்கமாய் இல்ல உட்புறமாய் எது இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு பாவத்தை துணிகரமாய் செய்து கொண்டு வருகிறபடினாலே இந்த பாவம் நிலை நிற்கிறது, மரணத்துக்கு எதுவாய் போய் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. வியாதி இது எதனால வருது? பாவத்தினாலே என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும், நம்மை வேண்டும். அல்லேலூயா. அப்ப இதிலிருந்து நாம் நீங்க வேண்டும் என்றால் முதலாவது தேவனிடத்துல மன்னிப்பு பெற்றுக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆமென். க்ளோரி. இல்ல அந்த பாவத்தை தொடர்ச்சியா செய்யும்போது நியாய தீர்ப்பு உண்டாகி அது சாபமாய் மாறி கடைசியில் அதுக்கு பிதாகிய தேவனிடத்திலிருந்து நியாய தீர்ப்பு உண்டாகிறது. அல்லேலூயா. அப்படியே அவர் நியாய தீர்ப்பு அவர் கொடுத்தாலும் அவர் நீதியில வாழும்போது நமக்கு நிச்சயம் விடுதலை தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிறார். பிதாக்களுடைய அக்கிரமத்தை மூன்றாம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருந்தேன், ஆனால் அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோ 1000 தலைமுறை மட்டும் இறக்கம் செய்கிறவராயிருக்கிறேன் சொல்கிறார். அப்போ வியாதி உள்ளவர்களை அப்படியே விட்டு வச்சு அன்றைக்கு திமிர்வாதக்காரன் 4 பேரை வந்து இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்த அவருடைய விசுவாசத்தை கண்டு வியாதிகளுடைய பாவத்தை மன்னித்து தேவனாகிய கர்த்தர் அவனை வியாதியிலிருந்து விடுதலையாக்கி சுகத்தோடு கூட எல்லாருடைய கண்டு முன்பாக அவனை எழுந்து நடக்க பண்ணினார். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவனாகிய கர்த்தர் அவர் செய்ய மாட்டாரா? மத்தேயு 10வது அதிகாரம் 28வது வசனத்துல ஆத்துமாவை கொல்ல சரீரத்தை கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்படாமல் ஆத்துமாவின் சரீரத்தையும் கொல்லுகிறவர்களுக்கே நீங்கள் பயப்படுங்கள். அல்லேலூயா. அவன் சரீரத்தை தான் கொல்லுவான், வியாதியை கொடுத்து கொடுத்து கொடுத்து. இது ஏன் பிள்ளை, ஏன் மகன், ஏன் தெரியுமா? இவங்க தாய் தகப்பனுக்கு தாய், அம்மாக்கு அம்மா, அம்மாக்கு அம்மா, அப்பாக்கு அப்பா, அப்பாக்கு அப்பா, அப்படியே எப்படி தலைமுறை இவங்க என்ன செஞ்சிருக்காங்க? இந்த பாவத்தை செஞ்சிருக்கிறாங்க, துணிகரமா செஞ்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. அதனால இந்த சரீரம் எனக்கு சொந்தம், உரிமை எடுக்கிறாங்க. அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் அவரே இந்த துணிகரமாய் செய்கிறவர்களுக்கு நியாய தீர்ப்பை கொடுத்து சபிக்கிறாங்க. சபிக்கப்பட்டவர்களாய் தள்ளப்படுகிறோம். அல்லேலூயா. ஆமென். அப்படிப்பட்ட சாபத்திலிருந்தும் கர்த்தர் விடுதலையாக்குவேன் என்று சொல்லி கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரே. அவர் சபித்தாலும் ஆமென் க்ளோரி, அவர் கைவிட்டாலும் அவரை நோக்கி நாம் முறையிடும் பொழுது, அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவரே நம்ம என்ன செய்யறாரா? கட்டி அணைக்கிறார். அல்லேலூயா. அவரே நம்மளை மன்னித்து நம்ம என்ன செய்யறாரா? காயம் கட்டுகிறார். அவரே உயிர்ப்பிக்கிற தேவன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. க்ளோரி. ஆமென். வியாதி உள்ளவர்களை மாற்ற அசட்டியா பேசக்கூடாது. வியாதி உள்ள பிள்ளைகளை பார்த்து சிரிக்க கூடாது. அல்லேலூயா. இந்த பாவம் எதனால வந்தது சொல்லி அவளை குற்றப்படுத்த கூடாது. அல்லேலூயா. வேதத்தின்படி ஏதோ ஒரு காரணத்தினால இப்படிப்பட்ட ஒரு வியாதி தீராத, அந்த வியாதி தீராம துரத்துகிற அந்த பிசாசு ஏதோ அளவழித்துக் கொண்டே இருக்கிறது. அது காரணம் என்ன என்பதை உணர்ந்தவர்களாய். அல்லேலூயா. வசனத்தை வாசிக்கிறேன். யோவான் 3வது அதிகாரம் 22வது வசனம். அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அது ஏதேன் தோட்டத்துல ஆதாமும் ஏவாளும் தேவன் கொடுத்த ஞானத்தையும் புத்தியும் இழந்து போனபடியினாலே அல்லேலூயா ஜீவ விருட்சமாகிய அப்படியே தன் குமாரனை பலியாக்கி அவர் ரத்தத்தினாலே அவர் நிர்வாணத்தை மூடி ஏதேன் தோட்டத்திலிருந்து க்ளோரி இங்கு இருந்த பரிசுத்தத்தை இங்க நீ நிர்வாணமா தான் இருந்த, பரிசுத்தமா தான் இருந்த, ஆனா இப்ப நிர்வாணமாய் நின்று பரிசுத்தத்தை இழந்து
போனாலே என் கிருபைங்கிறதான என்னுடைய ரத்தத்தை உன் நிர்வாணத்தை மூடி இப்ப நான் என்ன செய்யறேன், ஏதேன் தோட்டத்தை உன்னை விட்டு உன்னை துரத்துகிறேன். அல்லேலூயா. ஆதாம் ஏவாளின் தோட்டத்தை விட்டு அவர் துரத்தி விட்டார். அல்லேலூயா. போய் பண்படுத்து, மண்ணாகிய உன் சரீரத்தை போய் நீ பண்படுத்து. நான் ஏன் தோட்டத்திலிருந்து வெளியே வந்தேன் அப்படின்னு யோசி. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஏன் இன்றைக்கு பாவம், வியாதி, இவன் எனக்கே வியாதி, என் பிள்ளைக்கு வியாதி, அது எத்தனை தாய் தகப்பன்கள் புலம்பிக் கொண்டிருக்காங்க, எத்தனை சகோதரி ஏன்னு தெரியல. ஏனென்றால் நாம் செய்த பாவத்தின் நிமித்தமாய் நம்ம ரத்தத்துக்குள்ள பாவம் இருக்கிறது. அல்லேலூயா. க்ளோரி. தாய் பாவத்தில் கர்ப்பத்தை தாள். இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? அல்லேலூயா. அப்படி நீங்க சொல்வீர்களா? வேதத்தில் எழுதியிருக்கிறதை விசுவாசிப்பீர்களா? பாவத்துக்குள்ள இருக்கிறது. என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தால் நான் துர்குணத்தில் உருவானேன். சங்கீதம் 51:5. ஆமென். இதை நீக்க, என்னை பரிசுத்தப்படுத்த, என்னை மறுபடியும் அவருடைய ஞானத்தினால் புத்தியினால் கட்ட ஜீவ விருட்சமாய் ஆட்டுக்குட்டியான முடியும், அவராலே ஆகும் என்று சொல்லி விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. தோட்டத்தை விட்டு துரத்திச்சாரு. அப்ப என்னால கொடுக்க முடிஞ்சது, நான் உன்னை மறுபடியும் இந்த தோட்டத்துக்குள்ள நான் வர வைக்க என்னால ஆகும். நான் என்ன செய்யறேன், நான் உருவாக்குன என் பிள்ளைய நான் கைவிடுவேனோ, என் மகளை கைவிடுவேனோ? வஞ்சித்த அந்த சர்பத்துக்கு முன்பாக அவர் ரத்தத்தை க்ளோரி அவர் பூசி இருக்கிறாரே. அவர் ரத்தத்தினால நம்முடைய நிர்வாணத்தை மாம்ச கண்களை திறக்க வைத்தானே. நம்மை மூடி மறைத்து வைத்து நம்மை பாதுகாப்போடு கூட தான் நம்ம தோட்டத்தை விட்டு வெளியே வந்திருக்கிறோம். தோட்டத்துக்குள்ள செஞ்ச அந்த பாவத்தை இந்த உலகத்தில் உட்கார்ந்து தோட்டத்துக்குள்ளேயே ஏதேன் தோட்டத்துல செஞ்ச பாவத்தை திரும்ப 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 நம் மாம்ச ஈற்றினே நாம் எழுந்து போய் நம்மை நாமே நம்முடைய சரீரத்தை நாம் சீரழித்து போவனால் தேவனாகிய கர்த்தர் தந்த 10 கட்டளை கவனிப்பா. 10 கட்டளையின்படி அல்லேலூயா க்ளோரி நாம் நடக்க வேண்டும். அதுல மறுபடி விழுந்து 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 இப்படிப்பட்ட பாவத்தை நாம் செய்து கொண்டே இருப்போமானால் ஏதேன் தோட்டத்துல ஆதாம் ஏவாளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சாபம், அல்லேலூயா, நியாய தீர்ப்பு. அதனாலதான் இன்றைக்கு அல்லேலூயா ஏதேன் தோட்டத்துல கொடுக்கப்பட்ட அந்த நியாய தீர்ப்பு தான் இன்றைக்கு நம்ம என்ன செய்யறோம், முற்பிதாக்களோ இல்ல நான் செய்த பாவத்தினாலோ க்ளோரி பிள்ளைகளும் இல்ல எந்த வியாதியும் எந்த ஒரு சாபம் வெளியிறங்குமாய் உட்புறமாய் எதுவானாலும் இது நிமித்தமாய் தான் காணப்படுகிறது என்பதை சத்தியத்தின்படி உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப இதிலிருந்து விடுதலை ஆகணும்னா குமாரனை விசுவாசிக்க வேண்டும், குமாரனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் இவர்தான், இயேசுவே மெய்யான தேவன் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். யோவான் 3:5 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இயேசு பிரதித்திரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க நான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அங்கீகாரத்தை, உரிமையை, சுதந்திரத்தை நாம் இழந்து போகிறோம். அல்லேலூயா. இப்படி ஒரு சாபம் இருக்கிறது என்றால் பார்க்கிறவர்களுக்கு முன்பாக சபிக்கப்பட்டவர்களாய் இருப்பதற்காக தேவன் சிருஷ்டித்தார். பார்ப்பவர்களுக்கு முன்பாக நம்முடைய பெற்றெடுத்த பிள்ளைகள், மகனும் பிள்ளைகளும் சபிக்கப்பட்டவர்களாய் இருப்பதற்காக கர்த்தரே சபிக்கிறார், கர்த்தரே கொடுக்கிறார். இல்ல, ஏன் சபிக்கப்பட்டவர்கள் தோட்டத்தை விட்டு வெளியே வந்தாலும் உள்ள செய்த அந்த பாவத்தை செய்து கொண்டு சந்தோஷமா இந்த பூமியில கிறிஸ்தவர்கள் என்று வாழ்ந்து கொண்டுதானே இருக்கிறோம். பாவம் நம்மளை விட்டு விலகி போனதா? இது பாவம் என்று நாம் தருகிறோமா? இதுதான் பாவம் என்று ஏற்றுக்கொள்ளலாமா? ஏன் தோட்டத்தின் துரத்தினா, இதோ இத்தனை வயசாச்சு, இத்தனை வருஷம் ஆச்சு, நான் ஆண்டவருக்காக நான் என்ன செஞ்சேன், இதோ என்னிருந்து என் சரீரத்திலிருந்து பாவ இச்சை நீங்கி இருக்கிறதா? ஏதாவது உணர்வு இருக்கிறதா? இல்லவே இல்லை. பாவத்தோடு கூட இயேசுவை நோக்கி பார்ப்பது, பாவத்தோடு கூடவே இயேசுவோடு கூட கரம்பிடித்து வாழ்வது. நன்மை தீமையும் எனக்கு வேணும், எனக்கு வேணும், 2 கனியும் எனக்கு வேணும், 2 கனியும் புசிக்கணும்னு நினைக்கிறவர்கள் எல்லாம் க்ளோரி இருமனவன் உள்ள தன் வழிகளெல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. மாறுபாடுள்ளவன் அவருக்கு முன்பாக அருவருப்பானவன். 2 எனக்கு வேணும், ஏதாவது ஒண்ணுதான் வேணும். ஹல்லேலூயா. இதுவா அதுவா, 2த்துல ஏதாவது ஒண்ணு ஏற்றுக்கொண்டு பூராகி திரும்பமா என்ன செய்யணும், தோட்டத்துக்குள்ள உள்ள போகணும், சாப நீங்கணும்.
ஆமென். அவருக்கு முன்பாக இருதயத்தை உடைச்சிருக்கிறோமே. இப்படிப்பட்ட ஒரு சாபத்தோடு கூட பாவத்தோடு கூட நாம் வாழ்வதை விட தேவனுடைய மகனாய் தேவனுடைய மகளாய் அவருக்கே அர்ப்பணிக்கப்பட்டவர்களாய் நாம் நம்முடைய சரீரத்தை ஒப்பு கொடுக்கும் பொழுது, பாவத்தை செய்யாம ஒப்பு கொடுக்கும் போது, பாவத்தால் மாம்ச இச்சை, கண்ணின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை 16-17 வாசிச்சு பாருங்க. பாவனா என்னன்னா யாருமே தெரியல. கிறிஸ்தவர்களுக்கு அமைதியா இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியும், ஆனா சொல்ல மாட்டாங்க. அல்லேலூயா. பாவம் என்றால் என்ன? கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. 2:16-17 இது எங்க யாரால வந்தது? ஆமென். ஏவாளால வந்தது. எந்த இடத்துல பிறந்தது? ஏதேன் தோட்டத்துல, கர்த்தருடைய தோட்டத்துல ஒரு பெண்ணால வந்தது. இது அனித்தரமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆமென். இது யாரு? ஆமென். glory. இதுக்கெல்லாம் மூல காரணம் யாரு? சர்ப்பம். ஆமென். இது யாருக்கு கீழ்ப்படிந்தான்? ஆதாம் கீழ்ப்படிந்தான். யார் தலையாய் இருக்கணும்? ஆதாம் தானே தலையாய் இருக்கணும். அப்ப ஆதாம் பரிசுத்தமாய் இருந்தால் ஆமென், குடும்பம் ரட்சிக்கப்படும், பிள்ளைகள் ரட்சிக்கப்படும். ஆதாமும் ஏவாளும் திரும்பமாய் தேவனுக்கு முன்பாக ஆமென் glory ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும், பாவம் எது என்பதை நான் உணர்ந்து விட்டேன். ரோமர் 12:1 ஆமென், நம்முடைய சரீரங்களை ஜீவ பலியாய் பரிசுத்தமுள்ள தேவனுக்கு முன்பாக நம்மை நீதியுள்ள தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆமென், புத்தி அப்பதான் நமக்கு வருது. அதுதான் புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லு. நம்ம சரீரத்தை சிருஷ்டித்த தேவனுக்கு நம் ஆவி ஆத்மா சரீரத்தை மூன்றையும் ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. அப்ப அது பூர்ணமாகிற வரைக்கும் அவன் என்ன பண்ணணும்? என்னை பலப்படுத்துங்க, என்னை சீர்படுத்துங்க, என்னை சிறப்படுத்துங்க, பலவீனமா இருக்கிற என்னுடைய பலவீனத்தை நீக்குங்கன்னு சொல்லி சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு அறிந்து அவரிடத்துல ஜெயம் எடுக்கிறவளாய் நடக்கணும். இல்லாதெல்லாம் கிடையாது. பாவம் என்றாலும் என்னன்னு தெரியாது, பாவம்லாம் எதுவுமே கிடையாது. மாம்சத்தோடு கூட வாழ்கிற வாழ்க்கை கர்த்தரிடத்தில் எதுவுமே ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாது. ஒன்றை இழந்தாதான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா glory. ஆமென். ஒருவன் ஜடத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஒரு மனுஷன் தன்னை சுத்திகரித்துக் கொள்வதற்கு, பரிசுத்தமாய் வாழ்வதற்கு, பாவத்தை செய்யாமல் அவருடைய கட்டளையின்படி அவருடைய காண்பித்திருக்கிற வழிகளிலே ஆமென் நாம் நடக்கும் பொழுது ஆமென், பாவிகளாய், சபிக்கப்பட்டவர்களாய், மரணத்துக்கு ஏதுவுள்ளவர்களாய் ஆமென் நாம் நடக்க முடியாது. ஏனென்றால் பிதாவாகிய தேவன் கொடுத்த கட்டளை நாம் அறிந்து கொண்டோம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆமென் glory அவர் கொடுத்த கட்டளை என்ன? ஆமே, அவர் நம்ம இதுவரைக்கும் காப்பாற்றி வந்திருக்கிறாரே, அவர் ரத்தத்தினாலே அவரை பாதுகாத்து வந்திருக்கிறாரே. அவர் கொடுக்கிற கட்டளை என்ன? அல்லேலூயா. ஜடத்தினாலும் அல்லேலூயா ஆவியினாலும் பிறவாவிட்டால் அல்லேலூயா. அப்ப தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. அப்போ ஜலத்தினாலே நாம் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது தேவன் என்னுடைய மகன் ஆமே ஏமகங்கிற அங்கீகாரத்தை, உரிமையை இன்றிலிருந்து இது ஏமகன், இது ஏமகள் அப்படின்னு ஆண்டவர் அவருக்கே சொந்தம், எனக்கே சொந்தம், அவருக்கே சொந்தம். இனி தாய் தகப்பனுக்கு சொந்தம் இல்லை பிள்ளைங்க. நான் சனம் கொடுத்த பிறகு ஏமக இல்லை, இது கர்த்தருடைய மகன், இது கர்த்தருடைய மகன், அவருக்கு ஒப்பு கொடுத்துட்டேன். புறஜாதியாரம் பார்த்தீங்களா, மொட்டடிச்சு அந்த சாமிக்கு கொடுத்துருவாங்க. அல்லேலூயா. முடி எடுத்து சாமிக்கு கொடுத்துருவாங்க. glory. இது இந்த கடவுளுக்கு சொந்தம், அது சாமிக்கு சொந்தம். அந்த பிள்ளைய இந்த சாமி அந்த பிள்ளை மேல இருக்குது, அதுக்கே கொடுத்துருவாங்க, தேவர்களுக்கு கொடுத்துருவாங்க. அல்லேலூயா. அவங்க பயமில்லாம இருப்பாங்க. அது எங்க காடு மேடு குளம் எங்க வேணாலும் தெரியும். ஏன்னா அது தேவர்கள் அது கூடவே இருக்கிறபடி அது ஒரு தீங்கு அணுகாதுன்னு தைரியமா மாத்தட்டி சொல்லுவாங்க. நான் பார்த்திருக்கிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் சொல்ல முடியுமா? வியாதியோடு இருக்கிற பிள்ளைய அது அப்படியே இருந்துட்டு போட்டோம், அது இருந்தா என்ன, இந்த வியாதியோடு இருக்கிற மனுஷன் அப்படியே படுத்துட்டு எழுகி போவாரோ தெரியலையே, ஆண்டவரே என்னை கைவிட்டீங்களே அப்படின்னு முடங்கி அவன்
எத்தனை தாய்மார்கள், எத்தனை சகோதரிகள் முழங்கி கொண்டிருக்கிறீங்க. இன்றைக்கு அசட்டை பண்ணப்பட்டு தள்ளப்பட்டு வயதான தாய் தகப்பனா இருக்கலாம். நீங்க ஞானஸ்நானம் எடுத்து ஆண்டவருக்குள்ள இருக்கலாம். உங்க தாய் தகவல் வயதாக இருக்கலாம், அவங்களை தூக்க முடியாம இருக்கலாம். ஏன் சிஸ்டர், 4 பேரை ஒத்தாசைக்கு கூப்பிடுங்க, கூப்பிட்டு போய் பாஸ்டர்ட்ட போய் பாஸ்டர் ஞானஸ்நானம் கொடுங்கன்னு கேட்டு அந்த ஆத்துமாவை அவன் தேவனுக்கு சொந்தமாகனார் அந்த மனிதனுடைய ஆத்துமாவை கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள சேர்க்கிறவங்களா இந்த நாளிலே நீங்கள் மாற வேண்டும். அதுக்கு பிரயாசம் எடுக்க வேண்டும். அந்த 4 பேருடைய விசுவாசத்தை கண்டு அல்லேலூயா. இன்றைக்கு நான் இதுவரைக்கும் என் வீட்டில் இருக்கிற அம்மேன் தாய் தகப்பனுடைய பலவீனத்தை வியாதியை பார்த்து நான் விட்டுட்டேன். என் பிள்ளை இது வரைக்கும் நான் விட்டுட்டேன். அம்மே இது இப்படியே இருக்குது, இதை கொடுத்து என்ன ஆக போகுது, எதுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும், கர்த்தர் தான் விட்டுட்டாரு, இதுக்கெல்லாம் எதுக்கு நான் முயற்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு காரணத்தினால பிசாசு அமேன் அந்த பிள்ளைகளை அமேன் தேவ ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாதபடி, அமேன் சுகத்தையும் விடுதலையும் பெற்றுக்கொள்ள முடியாதபடி இது காரணமாக்கி ஒரு சிந்தையை கட்டி வைத்திருந்தார். இன்றைக்கு கட்டுகளை அவிழ்த்து பாவத்தை மன்னிக்கிற தேவன் இதோ இந்த பிள்ளை இப்படிப்பட்ட வேதனையோடு சாபத்தோடு இருப்பது காரணம் நான் செய்த பாவம், என் முற்பிதாக்கள் செய்த பாவம். ஏதோ ஒன்று இதில் சிக்கி இருக்கிற கட்டுகளை அவிழ்த்து அமேன் இதில் விடுதலையாக்குகிற கர்த்தர் இயேசு கிறிஸ்துவே. ஹல்லேலூயா. அமேன் இந்த பாவத்தை மன்னித்தால் தான் இதோ இந்த பிள்ளைக்கு சுகம் கிடைக்கும். ஹல்லேலூயா. அப்படி சத்தி தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அறிந்து அவரிடத்துல போய் அவன் தண்ணீர்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த கட்டளைக்கு யோவான் 3வது அதிகாரம் 5வது வசனத்துக்கு நான் கீழ்ப்படுகிறேன் ஆமென் அப்படின்னு ஒப்பு கொடுக்கும் பொழுது பிதாவாகிய தேவன் தன் சொந்த குமாரனுடைய கரங்களினாலே ஆமென் அந்த பிள்ளை ஜலத்தினால ஞானஸ்நானம் பண்ணி மூழ்கி எடுக்கும் போது பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்துக் கொள்ளுகிறோம். எதுக்கு? நம்முடைய ஆத்துமா பிழைத்து கொண்டு ஆமென் ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கும்படி தேவனாகிய கர்த்தர் தம்முடைய குமார் மூலமாய் கொடுக்கிற அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். அல்லேலூயா, க்ளோரி. அன்றைக்கு மோசே செங்கடலை பிடித்து சடங்களை நடத்தின போது இஸ்ரவேல் ஜனம் முழுவதும் ஆமென் க்ளோரி இந்த செங்கடலிலே ஆமென் நடக்கும்போது எல்லாரும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டவார்கள் என்று எழுதியிருக்கிறதே. அவர்கள் எல்லாரும் ஞானஸ்நானத்துக்கு கீழ்ப்படித்திருக்கிறார்களே. இன்றைக்கு மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது வியாதியுள்ள பிள்ளைகளுடைய சகல கட்டையும் கர்த்தர் அவிழ்த்து விடுதலை செய்வார். அல்லேலூயா. அவர்களுக்கு ஞானமும் புத்தியும் வரும். எங்க போனது? ஆமென் க்ளோரி. நல்ல தேவனுடைய மகிமையினால சாயலையும் பெற்றிருந்த ஆதாம் ஏவாளுக்குள்ள ஞானம் புத்தியும் எங்க போனது? அல்லேலூயா. நன்மை தீமை எனக்கு வேணும். அல்லேலூயா. இதுல நன்மை இருக்குது, தீமை இருக்குது, ரெண்டும் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யாரும் ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. அல்லேலூயா. ஜீவ விருட்சமாகிய ஆட்டுக்குட்டியான ரத்தம் அவருடைய மாம்சம் எனக்கு போதும். அவரே எனக்கு வேண்டும். அவரே தேவன். அவருடைய பிள்ளையா என்னை ஒப்பு கொடுக்க போகிற எது? என் ஆவி ஆத்தவ சரீரம் முழுதும். சில சரீரத்தை கொடுக்க மாட்டாங்க, என் ஆத்தவ மட்டும் கொடுக்குறாண்டவரேன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. பிரிச்சு பிரிச்சு கொடுப்பாங்க. அல்லேலூயா. அப்படி கிடையாது. ஆவி ஆத்மா சரீரம் மூன்றும் சிருஷ்டித்த தேவனுக்கு ஒப்பு கொடுக்கப்படுது. இனி அவருக்கு நான் சொந்தம், அவர் எனக்கு சொந்தம், அவர் எனக்கு அப்பா, நான் அவருக்கு மக அப்படின்னு ஒப்பு கொடுத்து தீர்மானமாய் அவரோடு கூட உடன்படிக்கை செய்யும் பொழுது கர்த்தர் அப்ப எடுப்பார். அல்லேலூயா. ஆமென். அப்ப கரத்துல தூக்கி எடுப்பார். இனி யார் உனக்கு சொந்தம் இல்லை, நீ என்னுடைய குமாரத்தி, நீ என்னுடைய குமாரன். அல்லேலூயா, க்ளோரி. அப்ப என்ன செய்வாரு? ஆண்டவர் சொல்றாரு, மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கிற அந்த கட்டளைக்கு நாம் கீழ்க்கு படியும் பொழுது நிச்சயமாய் உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் விடுவிப்பார். யோவான் 6வது அதிகாரம் 54வது வசனத்துல ஆண்டவர் என்ன கொடுக்கிறாரு? ஞானஸ்நானம் எடுத்தபடி என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அல்லேலூயா. அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து பிதாவாகிய தேவன் தன் சொந்த குமாரனுடைய மாம்சத்தையும் ரத்தத்தையும் எனக்காக, எதுக்கு? நான் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு உண்டாகும்படி ஆமென் அவரை பலியாய் அவர் கொடுத்தாரு. அவருடைய மாம்சம், இயேசு கிறிஸ்துவினுடைய மாம்சம் ரத்தமும் என்னை விடுதலை ஆக்கும். எனக்கு நித்திய ஜீவனை கர்த்தர் தருவார். கடைசி நாளிலே அவர் என்னை எழுப்புவார். ஆமென். 2 வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். இன்னைக்கு நியூ இயர் ஆராதனை எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அள்ளி எடுக்கிறோம். இந்த வசனத்தின்படி, இந்த வாக்குத்தத்தின்படி எனக்கு கிடைத்தது. ஆனால் ஆட்டுக்குட்டியான கொடுக்கிற ஒரே வாக்குத்தத்தம் உங்களுக்கும் எனக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு வியாதியுள்ள பிள்ளைகளுக்கு தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே, இந்த ஆண்டிலே கர்த்தர் கட்டுண்டவர்களாக இருக்கிற பிள்ளைகளுக்கு சுகத்தை கொடுப்பார். ஒவ்வொருவருக்கும் அவர் விடுதலை கொடுப்பார். பாவத்திலிருந்து மன்னிப்பை கொடுப்பார். சாபத்தில் அவர் விடுதலையாகுவது நிச்சயம்.
என்ன வாக்குத்தத்தம்? நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் செய்த வாக்குத்தத்தம். இதுதான் ஒரே இந்த வாக்குத்தத்தத்தை விட வேற என்ன வாக்குத்தத்தம் வேணும்? ஹல்லேலூயா! இதுவே போதுமில்லையா நம்ம ஆத்துமாக்கு? நம்ம மரித்த பிறகு நாம் உயிரோடு எழுந்து சதா காலமாம் வீட்டிற்கு தேவனோடு கூட இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் இருப்போம் என்கிற சந்தோஷம் போதுமே இந்த பூமியில. ஹல்லேலூயா! தேவன் தருகிற கட்டளைக்கு, பிதாவாகிய தேவன் தந்த யாத்திராகம் 20வது அதிகாரத்தில் கொடுக்கப்பட்ட 10 கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிவோமானால் நிச்சயமாய் சாபத்தை பெற்றுக் கொண்டிருந்தாலும் சரி, கர்த்தர் கிருபளிக்கிற தேவன். எவ்வளவு காலம் கிருபை? 1000 தலைமுறைக்கு கிருபை. அல்லேலூயா! ஆமென். glory. யோவான் 3:5 ஞானஸ்நானம் எடுக்கணும், மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கணும், ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டார். ஜலத்துல மூழ்கி எடுக்கும் போதே என்ன ஆகும்? பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவியை glory அவர் உயிர்ப்பிக்கிறார். நம்முடைய மாம்சம் அவர் நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நாம் அவரை ஏற்றுக்கொள்ளும் போது நமக்குள்ள இருக்கிற ஆவி யாரது மாற்றப்படுகிறது? அவருடைய ஆவியாய் நாம் மாற்றப்படுகிறோம், அவருடைய பிள்ளைகளாய் நாம் மாற்றப்படுகிறோம். ஹல்லேலூயா! glory. பாவங்கள் மன்னிக்கப்பட்டு, தலைமுறை சாபங்கள் நீக்கப்பட்டு, அவருடைய நாமத்தினாலே, அவருடைய அதிகாரத்தினாலே எல்லாவற்றையும் நீக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா! வியாதியோடு கூட ஒரு பிள்ளைகளை வச்சுட்டு வேதனை பற்றீங்களா? ஹல்லேலூயா! இதுவரைக்கும் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பாதுகாத்தாரே, நன்றி சொல்லுங்க. glory. ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு இந்த ஆண்டு துவக்கத்திலே முயற்சி எடுங்க. வியாதி உள்ள பிள்ளை தானே, வியாதி உள்ளவதானே, வயதானவங்க தானே, நம்ம அசட்டிப்படி போடாதபடி நீங்கள் எடுக்கிற முயற்சி, நீங்க எடுக்கிற ஒரு மனமா எடுக்கிற பிரயாசம் இந்த விசுவாசம் கண்டு கர்த்தர் நிச்சயமாய் அந்த வியாதியிலிருந்து விடுதலை அவர் கொடுப்பார். ஞானமும் புத்தியும் அவர் கொடுத்து தேவனாகிய கர்த்தர் இந்த பிள்ளையை உயிர்ப்பிப்பார். அந்த வியாதி நீங்க செய்வார். வியாதியின் படுக்கையை கர்த்தர் தூக்கி எடுப்பார். அல்லேலூயா! நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் நிச்சயமாய் தேவன் தந்த 2 கட்டளைக்கும் யாத்திராகம் 20வது அதிகாரம், யோவான் 3வது அதிகாரம் 5வது வசனத்தின்படியா ஆட்டுக்குட்டியானவர் கொடுத்த வாக்கு கட்டளைக்கு கீழ்ப்படியும் போது வியாதியிலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, எல்லாற்றும் அவரே கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் அவரே பரிகாரியான கர்த்தர். ஹல்லேலூயா! glory. யாத்திராகம் 4வது அதிகாரத்துல 22வது வசனத்துல தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சேஷ்ட புத்திரன். ஆண்டவருக்கு காணிக்கை அள்ளி கொடுக்கறது பிரியமில்ல. தசமாங்களை கொடுத்துட்டா பரலோகத்துக்கு போயிடலாம். இப்படிலாம் செஞ்சா தேவனுக்கு பிரியமா இருக்கலாம். அது இல்ல. தேவன் கேட்கிறது தெரியுமா? நீ என்னுடைய மகனா மாறுவியா? என் மகளா மாறுவியா? என் குமாரனா வருவியா? என் குமாரத்தை நான் சொல்லலாமா? நான் சொல்ல முடியுமா? நீ என்னிடத்தில் வருவாயா? நீ உன்னுடைய பாவத்தை நீ உணர்ந்து உன்னை தாழ்த்தி மன்னிப்பு பெற்றுக்கொள்ளணும். என் மகனை நான் உன்னை சொல்லணும், என் மகனை நான் உன்னை சொல்லணும். ஒப்பு கொடுக்கிறியா? நீ ஒப்பு கொடுக்கிறியா? உன் பாவத்தை மறைச்சு 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 வைக்கிறதுனால உன் பாவத்தை வெளியரங்கமாய் யாருக்கும் தெரியினாலும் உள்ள இருக்கிற அந்த பாவம், உன் இருதயத்துக்குள்ள இருக்கிற அந்த பாவம், உன்னை கட்டி இருக்கிற அந்த பாவம், உன்னை நம்முடைய பிள்ளைகளை கட்டி இருக்கிற அந்த பாவங்கள், கட்டுகள் அறுக்கப்பட வேண்டும் என்றால் முதலாவது பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். இன்னைக்கு ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய சாபம் நீங்காமல் இருப்பதற்கு காரணம் என்ன? நான் செய்த பாவங்கள், என் முபிதாக்கள் செய்த பாவங்கள், அது உமக்கு தெரியுமே. இப்பொழுது நீ ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தரை மன்னிப்பீராக. எதற்கு நான் தடையா இருக்கிறேனோ, என் முற்பிதாக்கள் செய்த பாவங்கள் எதற்கு தடையா இருக்கிறதோ, திரும்ப திரும்ப துணிகரமா செய்து தேவனுடைய கோபத்தினால நியாய தீர்ப்பில் உண்டாகி இந்த சாபத்தை விடுதலையாக்கி இப்பொழுது எனக்கு விடுதலை கொடுப்பீராக. என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என் பிள்ளையை ஒப்பு கொடுக்கிறேன், விடுதலை ஆக்கும் என்று சொல்லி கெஞ்சி அவரிடத்தில் நீங்கள் முறையிடுவீர்களானால் இந்த ஒவ்வொரு ஸ்டெப்பா வரும்பொழுது கர்த்தர் சத்தியத்தின்படி அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து குமாரனை நோக்கி பார்க்கும் பொழுது, குமாரன் கொடுத்த கட்டளைக்கு ஜலத்தினால மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது, ஞானஸ்நான வியாதி உள்ளவர்களை கொண்டு வந்து ஞானஸ்நானம் கொடுக்கிறது லேசான காரியம் இல்லை. ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அதுல ஐசியூல வச்சுட்டு இருக்காங்க. பெட்டில் ஐசியூல இல்லை, பெட்டில் படுத்திருக்கிற வயசான ஒரு முதியவர். அவர் ஆல்மோஸ்ட் எல்லாமே அவர் மறிக்கிற ஸ்டேஜ். ஆனால் அந்த அதே ஹாஸ்பிட்டல்ல எல்லா டியூபெல்லாம் மாட்டிட்டு இருக்கிறாங்க, பெட்டில் படுத்துட்டு இருக்காங்க. அந்த அதே ஹாஸ்பிட்டல்ல
பெரிய ஒரு தொட்டி கொண்டு வந்து அந்த தண்ணீரை ஃபில் பண்ணி அங்க இருக்க நர்ஸ், டாக்டர்ஸ் எல்லாம், பாஸ்டர் எல்லாம் கூடி பாட்டு பாடி அந்த பேஷண்ட் அப்படியே இருந்து அப்படியே பிடிச்சி அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அந்த தொட்டியில இறக்கி அப்படியே முழுகிற வரைக்கும் மெதுவா பேனில்லாம அப்படியே இறங்கும் போது அப்படியே கண்ணுல இருந்து அப்படியே தண்ணி வந்தது. அப்படியே ரொம்ப வயதானவர் க்ளோரி அப்படியே மூழ்கி அந்த தண்ணீரை மூழ்கி அப்படியே மெதுவா எடுத்து அவரை தொடச்சி அதே பெட்டில் அவரை படுக்க வைக்கும் போது அந்த தண்ணியில மூழ்கிறது. நான் செய்த பாவம். அல்லேலூயா. இந்த வியாதி தீராத வியாதின்னு இல்லை, ஆரோக்கியமா நல்லா இருக்கிறவங்க கூட என்ன செய்யணும்? நான் பாவத்தினால் நம்ம பிறந்திருக்கிறோம். சங்கீதம் 51:5 படி, நான் பாவத்தில் என் தாயனை பாவத்தில் கர்ப்பம் தரித்தார், நான் துர்குணத்தில் உருவாகி இருக்கிறேன், தேவனுடைய கட்டளைக்கு நான் கீழ்ப்படுகிறேன், நான் இனி பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்துக் கொள்ள போகிறேன் என்று சொல்லி அல்லேலூயா அவர்தானே ரத்தத்தை சிந்தி அவர் தழும்புகளாலே குணமானீர்கள் என்று எழுதியிருக்கிறதே. அந்த தண்ணியில அப்படியே எனக்கு பார்க்க அவ்வளோ கஷ்டம் வந்தது. அந்த தண்ணியில அப்படியே ஒரு மூழ்கி அப்படியே எடுக்கும்போது அந்த கட்டளை எப்படிப்பட்டது, அந்த சடத்துல மூழ்கி எடுக்கும் போது அதுல தேவன் கொடுத்திருக்கிற கட்டளை இருக்கிற வல்லமை, தேவன் கொடுத்திருக்கிற கட்டளை இருக்கிற அவருடைய அதிகாரம், அவருடைய அன்பு, இரக்கம், தயவு, கிருபை, ரத்தம் எல்லாம் சம்பூர்ணமா இறங்கி வந்து பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி க்ளோரி ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது நிச்சயமாய் அவருடைய அன்பை நாம் பெற்றுக்கொள்கிறோம், கிருபையை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இனி நான் இயேசுவுக்கு சொந்தம், நான் அவருடைய மகன். யாரும் உரிமை பாராட்ட முடியாது. எந்த பிசாசும் வந்து எனக்கு சொந்தம்னு அந்த மாம்சத்தை உரிமை பாராட்ட முடியாது. மாம்சத்துக்கு கொடுக்கப்பட்ட அந்த கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிந்து அந்த சரீரத்தை ஜலத்தினால மூழ்கி எடுக்கும்போது பரலோகம் திறக்கப்படும். தூதர்கள் இறங்கி வருவார்கள். அல்லேலூயா. ஜலம் ரத்தத்தினாலே நிரப்பப்படும். பாவம் மன்னிக்கப்பட்டு பரலோகத்தில் எழுதப்படுகிறது. உங்க பிள்ளைகளும் என்னுடைய பிள்ளைகளும் பரலோகத்திலே இது என்னுடைய பெயர், இது என்னுடைய பிள்ளை, இது ஏ மாம்சம், இது ஏ ஆவி, இது என்னுடைய ஆத்மா. தேவனாகிய கர்த்தரே சிங்காசனத்தில் எழுந்தருளி சத்ருவோடு கூட யுத்தம் பண்ணுவான். அவனுக்கு இனி சொந்தம் இல்லை அந்த சரீரத்தின் மீது. அல்லேலூயா. ஞானஸ்நானம் என்பது என்ன? அல்லேலூயா. ஞானம் வந்த பிறகு எடுக்கிற ஸ்நானம். வியாதி உள்ளவர்களுக்கு நாம் ஞானத்தோடு இருக்கிற நாம் என்ன செய்யணும்? சத்தியத்தை அறிந்து அந்த பிள்ளைகளை கொண்டு போய் நாம் ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது ஞானத்தை கொடுக்கிறவர், புத்தியை கொடுக்கிறவர், பரிசுத்தமாக்குகிறவர், ஆட்டுக்குட்டியான அவரே செய்து முடிப்பார். இது ஏமாக அப்படின்னு ஏற்றுக்கொள்வார். யாத்திராகமம் 15:19 என்ன சொல்லப்பட்டது? என் உடன்படிக்கை கை கொள்வீர்களானால் 10 கட்டளைகளோடு கூட இஸ்ரவேல் ஜனம் க்ளோரி உடன்படிக்கை செய்தாரே. அல்லேலூயா. க்ளோரி. உடன்படிக்கை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தா இருப்பீர்கள், பூமி எல்லாம் என்னுடையது என்று ஆண்டவர் சொல்றார். என்ன கேட்கிறாரு? இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், ஏ சிரேஷ்ட புத்திரன். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, எனக்கு சொந்த சம்பத்தா இருப்பீர்கள், சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்து. க்ளோரி. ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. ஞானஸ்நானம் எடுக்கும்போது அப்படி பிள்ளைகள் என்கிற உரிமை, அங்கீகாரத்தை தேவனாகிய கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. உங்க பிள்ளைகள் சுகமில்லாம வியாதியோடு கூட சாபத்துல இருக்கலாம். ஆனால் இதுவரைக்கும் அந்த பிள்ளைகளை தேவனுக்கு என்று ஒப்பு கொடுக்காதனாலதான் இதுவரைக்கும் சத்துரு அதே வியாதியில கொண்டு வந்து சரீரம் அவனுடையது. பாவத்தினால பிறந்த அந்த மாம்ச சரீரம் அவனுடையது. இதை தேவனுக்கு இன்னும் அர்ப்பணிக்காததுனாலதான் அல்லேலூயா இப்படிப்பட்ட ஒரு வியாதிகள் பலவீனம் இருந்தது என்று அறிந்து, சத்தியத்தை அறிந்து, யாத்திராகமம் 20வது அதிகாரம் பிதாவாகிய தேவன் கொடுத்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து ஆட்டுக்குட்டியானவர் நமக்கு கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 3வது அதிகாரம் 5வது வசனத்தின்படி ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லும் பொழுது சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும், குமாரன் உங்கள் விடுதலையாகலாம், நிச்சயமாக விடுதலை ஆவீர்கள். கண்கள் மூடி ஜெபிக்கலாமா? வியாதியோடு பிள்ளைகளை நிச்சயம் கர்த்தர் சுகத்தை கொடுப்பார். இன்றைக்கு ஒப்பு கொடுப்பீர்களா? யாரா இருந்தாலும்
இருந்தாலும் சரி, ஆமென், அது பெரியவர்களா இருந்தாலும் சரி, ஆமென், மூளை வளர்ச்சி இல்லாத பிள்ளை இருந்தாலும் சரி, பைத்தியமாக்கப்பட்ட பிள்ளைகளா இருந்தாலும் சரி, பிசாசினால் அலறப்பட்ட பிள்ளைகளா இருந்தாலும் அது யாராயிருந்தாலும் சரி, ஆமென், அவர் சொன்ன கட்டளைக்கு கீழ்ப்படியும் போது விடுதலை நிச்சயம். அல்லேலூயா. சத்தியம் நிச்சயம். சத்தியமே விடுதலையாகும். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? வானத்தையும் பூமியின் சமுத்திரத்தையும் நீருற்றும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, இந்த நாளில் கூட வியாதியுள்ள பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். வியாதியுள்ள பிள்ளைகளுக்கு ஞானஸ்நானத்தை கொடுப்பதற்கு தாய் தகப்பன்மார் சத்தியத்தை அறிவு ஆண்டவரே, அந்த பிள்ளைகளை அசட்டை பண்ணாதபடி, அற்பமா எண்ணாதபடி ஆண்டவரே, முதலாவது தாய் தகப்பனுடைய கண்களை திறவீராக. யார் வியாதியா இருந்தாலும் சரி, அவர்களை ஞானஸ்நானத்தை எடுத்து இந்த எங்கள் அங்கீகாரத்தை பெற்றுக் கொள்வார்களாக. ஆட்டுக்குட்டி ஆண்டவரே, வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிற ஆண்டவரே, எத்தனை பிள்ளைகள் ஆண்டவரே பிட்ஸ் வியாதியிலும் உடல் ஊனமற்றவர்களால் மந்த புத்தியோடு கூட ஆண்டவரே காணப்படுகிறாங்க. அப்பா, எந்த சரித்திர குறைவோடு காணப்படுகிற எந்த ஒரு குறைவின் நிமித்தமாய் இருக்கிற வியாதியில் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் இப்பொழுது நீ சுகடிவாக கர்த்தாவே நீ இரக்கமாயிருப்பீராக. பிதாவாகிய தேவனே, நீர் ஆண்டவரே இந்த சாபத்தின் விடுதலையாக நீ வல்லவரா இருக்கிறீர். 1000 தலைமுறைக்கு மட்டும் நீ இரக்கம் செய்கிற தேவன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீரே. அப்பாட்டுக்குட்டி ஆண்டவரே, இரத்தத்தினாலே நீ விடுதலையாக்குவீராக. மாம்சத்தில் காணப்படுகிற சகல பாவத்தையும் குற்றத்தையும் அக்கிரமத்தையும் சுமந்து வருகிற அந்த பிள்ளைகளுக்கு நீரே விடுதலையாகுவீராக. நீ இரக்கமுள்ள தேவன் ஆண்டவரே. பிள்ளைகள் பரிசுத்தமுள்ள பிள்ளைகள் அப்பா, முற்பிதாக்களும் தாய் தகப்பன் செய்த பாவத்தை நிமித்தமாய் சுமந்து வருகிற அந்த வியாதி என்கிற நுகம், அந்த பலவீனங்கிற நுகம், நுகம், பிசாசின் பிடியில சிக்கியிருக்கிற அந்த நுகம் இப்பொழுது கர்த்தர் நீர் உடைத்து விடுதலையாக்குவீராக, அழித்து விடுதலை செய்வீராக. அந்த மாம்சத்தை நீர் ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. அப்பா, துதிக்கிற கர்த்தாவே, பலவீனப்படுத்துகிற அழகழிக்கிற எல்லா சத்துருடைய கிரிகள், இந்த மாம்சம் என்னுடையது என்று சொல்லி போராடி கொண்டிருக்கிற எந்த பிள்ளையோட சரீரத்தின் மீதும் இனி சத்துரு தொடாதபடிக்கு நீர் ஆளுகை செய்வீராக. உம்முடைய கரம் இறங்குவதாக. உம்முடைய 10 கட்டளைகளை நீ எழுதி கொடுத்தீரே ஆண்டவரே. உடைய 10 கட்டளைகளையும் நீ எங்களுக்கு தந்தீரே. உடைய ஆணி பாய்ந்த விரலினாலே, அக்னிமயமான விரலினாலே இப்பொழுது யாத்திராகம் 20வது அதிகாரத்தின்படி, யோவான் 3:5 படியா, இப்பொழுது யோவான் 2:25 படியா கர்த்தர் இப்பொழுது ஜீவனையும் அவருடைய நித்திய ஜீவனையும் இப்பொழுது வியாதியில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இப்பொழுது சுகத்தை நீ கட்டளையிடுவீராக. வியாதி என்று சொல்லி பலவீனப்படுத்துகிற பொல்லாத பிசாசின் பிடியில் சிக்கி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் உம்முடைய வார்த்தையின்படி கட்டளையின்படி இப்பொழுது கீழ்ப்படுகிற உம்முடைய பிள்ளைகளுக்கு சுகத்தை நீ தந்து விட்டபடி நான் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அப்பா, நீ நல்லவர், நீர் வல்லவர் அப்பா. நீதாம் இந்த சத்துருடைய ஆளுகள் இல்லாதபடி நிர்மூலமாக்கி போடுவீராக. பொல்லாத பிசாசுகளை நம்பி, பேய்களை நம்பி, தேவர்களை நம்பி, மாந்திரிகள் பில்லி சூனியங்களை நம்பி ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு ரோதமாக செய்யப்பட்ட பலியாக்கின எல்லா பலிகளையும் கர்த்தர் உடைப்பீராக, நிர்மலமாக்கி போடுவீராக. ஒரு ரத்தத்தினால அழித்து அந்த பிசாசின் பிடியில சிக்கி ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீ விட்டுவைப்பீராக. மாம்சத்தை நம்பி ஆண்டவர் தேவர்களை நம்பி செய்யப்பட்ட பலி செலுத்தி செய்யப்பட்டதான எல்லா மாந்திரிகங்களும் பில்லி சூனியங்களை நீ உடைத்து உடைய பிள்ளைகளை நீ மீட்டுக் கொள்வீராக. உடைய பிள்ளைகளை விடுதலையாக்குவீராக. அப்பா, நீ விடுதலையாக்குவீராக. நீ சுகத்தை கட்டளையிடுவீராக. அந்த சாபத்திலிருந்து நீர் உடைப்பீராக. இந்த சாபத்தை நீ உடைப்பீராக. இந்த சாபத்தை நீ உடைத்து அந்த பிள்ளைகளை தேவனாகிய கர்த்தர் நீர் ஆண்டவரே நீர் ஏற்றுக்கொள்ளும், நீர் நடத்துவீராக, நீர் நடத்துவீராக. அந்த பிள்ளைகள் மூலமாக பரிசுத்த சந்ததியாய் தகப்பனே நீர் ஆண்டவரே ஆளுகை செய்வீராக.